தமிழ்நாட்டு பெண்களுடைய தேசிய உடையாக நைட்டி வந்துட்டு மாறி இருக்குது தெரியுங்களா. இங்கே போய் பாருங்களேன், எல்லா லேடிஸும் என்னங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னங்க அந்த நைட்டியில் தான் இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா, அவங்களாம் படித்து பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே போட்டு நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணுறீங்க. அவங்கள ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. அவங்க கேட்டிருப்பாங்க மேரேஜ் புதுசில் என்னங்க உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா ஆனால் அவங்களும் வந்து என்னங்க சந்தோஷமாக என்னங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துருப்பாங்க. இப்போ உங்கள் கூட இருக்கிற பெண்கள் யாருமே வந்துட்டு சந்தோஷமாக இல்லை என்னங்க, அவங்க வந்துட்டு ஒரு மன துக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த நைட்டியோடு இருக்கக்கூடிய பெண்கள் நான் சொல்கிறேன் சரியா. யாராவது உங்கள் வீட்டில் நைட்டியோடையே இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு காமிச்சாங்களே தவிர அவங்க சந்தோஷமாக இல்லை சரிங்களா. அதனால் உங்களுக்கு தீங்கு வரும் சரியா. வீட்டுக்கு பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் ஓகேங்களா. அதனால் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் என்ன அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த ஜென்ட்ஸ் வந்து ஆம்பளைங்க வந்துட்டு நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது, அந்த ஃபேமிலி வந்து நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது ஓகேங்களா. என்ன ஓகேவா, தேங்க்யூ. நீ என்னம்மா நீ வந்துட்டு இப்போ நீ லேடிஸ் வந்துட்டு வேலைக்கும் போகணும்னு சொல்கிற, அப்புறம் வந்துட்டு பிள்ளைங்க கூட வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும்னு சொல்கிற. நாங்கள் இப்போ என்னதான் நீ சொல்ல வர அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா சரிங்களா, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வேலையை சூஸ் பண்ணி அவங்களுடைய நாலேஜுக்கும் அவங்களுடைய திறமைக்கும் தகுந்த மாதிரி வேலையை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பசங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் அதுங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்கன்னா ஓகே. இல்லை அப்படின்னாலுமே பெஸ்ட்டு வந்துட்டு என்ன தெரியுங்களா, நம்ம அந்த பிள்ளைங்களை எனக்கு சுயமாக அதுங்க வாழணுங்க. எங்கள் வீட்டை நீங்களே எப்போ பார்த்தாலும் நீங்கள் அதை பண்ண இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. நீங்கள் ஒரு டைம் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் சரிங்களா. அதை தான் அது எப்பயுமே அந்த மாதிரி நம்ம வந்து வளர்க்கணும். அந்த மாதிரி நம்ம அப்படியே பழக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க அதுக்கு வேலையை அதுக்கு செஞ்சு அவங்களே செய்துக்குவாங்க. சரிங்களா. நம்ம வந்து கிட்ட இருக்கணுங்கிற வந்து ஒரு அவசியம் வந்துட்டு இருக்காது. அதே மாதிரி இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த ஸ்கூல் வீட்டு வர நேரத்தில் நம்ம எப்படின்னா நிறைய வழிகள் இருக்குது இல்லையா. நம்ம வீடியோ கால்லேயே பேசலாம். இப்போ அந்த ஸ்கைப்பு ஏதோ சொன்னாங்களே அந்த மாதிரிலாம் கூட நம்ம இப்போ வந்து டேரெக்டாக பேசிக்கலாம் பிள்ளைங்களோட சரிங்களா. அது மாதிரிலாம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரிங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லக்கூடியது நம்ம கூட பார்த்துருக்கோம்ல. இந்த மாதவன் அப்புறம் இந்த ஸ்ரீதேவி, இந்த விஜயகுமார் சாருடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ஜோதிகா நடித்த ஒரு படத்தில் அந்த மாதவனும் அந்த ஸ்ரீதேவிய பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நடிச்சிருப்பாங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னம்மா டாப்பிக்கை மாற்றிட்டேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்ல வேண்டியது கொஞ்சமாக இருக்குது, அதனால் இதுலேயே சேர்த்து சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறேன். என்னென்னா இப்போது அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்துட்டு ஜென்ஸாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இப்போது அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும். மாதவனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகும். ஜோதிகா வந்துட்டு வருவாங்க சரிங்களா. அப்போது அந்த பிரீத்தி ஜிந்தா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்தேன். அது என்னென்னா 2 பெண்கள் ஒரு ஆண் வாழ்க்கையில் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆணுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த பெண்ணு சொல்கிறாங்க. யார்? பிரீத்தி ஜிந்தா வந்து தெரியும் இல்லையா, அந்த இந்திய ஆக்ட்ரஸம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா 2 ஆண்கள் ஒரு பெண் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்காங்கன்னா என்ன அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப ஹோன்னு போகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போது ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, 2 பெண்கள் ஒரு ஆண் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்காங்கன்னா
2 பெண்கள் ஒரு ஆண் வாழ்க்கையில் இருந்து இருக்காங்கன்னா அந்த ஆணுடைய வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது தவறு இல்லையா. இப்போது அந்த மாதவன் நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் தான் அந்த மாதவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அந்த சின்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எங்கள் அண்ணா கல்யாணம் வந்து கடைசி அண்ணா வந்துட்டு டாக்டர் சதிக் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க. யாருன்னா அவன் வந்து அவங்க பேர் வந்துட்டு லதா. அவங்க வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. என்ன அவனுக்கு அந்த அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்போ வந்து அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேறங்க, புரியுதுங்களா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேறு, அதில் ஆண் பெண்ணுங்கிற பேதம்லாம் கிடையாது அதுக்கு, சரிங்களா. ஓகேங்களா, நான் சொல்கிறது புரியுதுங்களா. அதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் அதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமுமே வந்து இருக்காதுங்க மேரேஜ் லைஃபுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு இந்த பெண்கள் கூட இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை, சரிங்களா. அவங்கவுங்களுக்கான லிமிட் வந்து என்னங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும். எல்லாம் படித்தவங்க தானே எல்லாமே இல்லைங்களா. அவங்கவுங்களுக்கான லிமிட் வந்து என்னங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால் யாரும் வந்துட்டு யார் வாழ்க்கையும் வந்துட்டு இது பண்ண அதுக்கான அவசியமும் தேவையும் வந்துட்டு இல்லை இல்லையா. அதனால் அந்த மாதிரிலாம் யாரும் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த மாதிரிலாம் யாருமே வந்துட்டு நம்ம இது யோசிக்கிறது கூட வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு. ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரீத்தி ஜீதா வந்துட்டு 2 லேடிஸை ஒரு ஜென் வாழ்க்கையில் இருந்து இருக்குது. அப்போது அவங்க வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் இல்லைங்க, அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ஜென்னும் ஒரு லேடியும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக அது இருக்கிறத அவங்க பார்த்ததே இல்லை போல் இல்லைங்க. அவங்க பார்த்ததே இல்லை போல் இல்லை அதனால தான் அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதனால தான் நம்ம சொல்கிறது யார் சொல்கிறதையும் இப்போ நான் சொல்கிறத கூட சரி நீங்கள் அப்படியே பிளைண்டாக நீங்கள் நம்பணும், நீங்கள் இதை எடுத்துக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, சரிங்களா. உங்கள் மூளைக்கு நீங்கள் யோசிங்க. நிறைய பேரை பாருங்கள், நிறைய பேர்கிட்ட பேசுங்க, நிறைய வந்து உங்கள் செயலையும் பாருங்கள், சரி. நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக புரியுதுங்களா, பொதுவாக இதுதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் யோசித்து வரணுங்க, சரிங்களா. நம்ம யோசிச்சுட்டு வரணும். இப்போ நான் சொல்கிறதுலாம் சரி அதில் அப்படிலாம் கிடையாது, சரியா. அதுதான் பார்த்தீங்கன்னா 6 அறிவு உள்ள நம்ம மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் இல்லைங்களா.